மகாலட்சுமியுடைய முடிவு எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒரு பெரிய ஷாக்கை கொண்டு வருது. இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம், அழகி எங்கள் குழந்தை, நாங்கள் லீகலாக தத்தெடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்ல அவளுக்கும் விஜய்க்கும் எந்த உறவு இருக்கக்கூடாது அப்படின்னா, எப்படி இருந்தாலும் விஜய் தான் பயாலஜிக்கல் ஃபாதர், அவருடைய குழந்தை தான் அது. ஆனால் அதை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு தொல்லை வேணான்னு நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இதுக்கு ஐஸ்வர்யா செம கடுப்பாக வராங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலை ஏதாச்சும் செஞ்சுட்டே இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீயா உனக்கு நல்லது இதுதான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாத அப்படின்னு போயிடுறாங்க. எல்லா சீரியல் ஹீரோயினும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. தானே மற்றவங்க நல்லதுக்காக ஏதாச்சும் ஒரு தியாகத்தை பண்ணுறாங்கிற பேரில் ஏதாச்சும் கிறுக்குத்தனத்தை பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை பெருமையாக யார் நினைக்கிறான்னு பார்த்தா எப்பயும் போல ராஜலட்சுமி. ஆனால் சூர்யா கிட்ட அவங்க பேசவே மாட்டுறாங்க. இப்போ கோயிலில் போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அந்த விஷயத்துக்கு செம்மையாக கடுப்பாக வராங்க. இப்போ வேறு யாரும் இல்லாமல் கோடீஸ்வரி தான். ஏன்னா தேவையில்லாத வேலை செஞ்சு இப்போ தங்கச்சி வாழ்க்கையும் கெடுத்துருவோம் போல். அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் நீ 6 வயசு குழந்தைக்கு அம்மானா என்ன ஆகுறது ஏதாவதுன்னு ஏதோ பேச. ஆனால் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது, நாங்கள் எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் முடிவு பண்ணுவேன். நானும் அவரும் இனிமேல் திருப்பி சேர்ந்து வாழ்வோங்கிற நம்பிக்கை கூட எனக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு எனக்கு இடையில எதுவுமே கிடையாது. அவர் என்னை ஏமாத்தினார் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏதோ விளையாட்டுக்கு தான் ஊழலில் இருக்காங்கன்னு பார்த்தா கிறுக்கு மாதிரி தான் பேசுகிறாங்க மகா. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனைகள் இந்த இதில் இப்போ ஒரு போராட்டமாக இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே கரெக்டாக அழகி பாட்டி அப்படின்னு ஓடி பாட்டி அப்படின்னு வர இந்த பக்கம் சூர்யாவை வராரு. அதை பார்த்து ஒரே ஷாக்காக வராங்க. எதுக்கு இவர் வராருங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா, இவர் வேணுனே மகாவை துரத்திட்டு மகா எப்பெல்லாம் சாஃப்டாக வராங்க அப்படின்னா அழகி வந்தால் தான் சாஃப்டாக வராங்கன்னு கண்டுபிடிச்சாரு. அதனால் அதை பண்ணுறாரு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.